அண்ணா நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நடந்த ஒரு பாசிட்டிவ் எதனான்னு சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு உங்க மூலியமா எதனா ஒண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்து அப்படின்னா சிறுவாபுரி கோவில். கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய வாரம் வந்தேன். ஆனா இந்த 6 வாரம் வந்து கண்டினியூவா வரதான் வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தது. கஷ்டமா இருந்தாலும் அவ்வளோ அந்த 6 வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சாமி பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாடுவாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ப மாட்டேன். நம்ம சிறுவாபுரி முருகன் வரும்போது தான் தெரியும் அந்த விளையாட்டு எல்லாம் எப்படி இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது ஒருத்தர் பார்த்தோன்னே அவரும் ஒரு முருகர் பேர் திருமுருகன் இந்த மாதிரி முருகன் எங்க சப்போர்ட் பண்ணாரு, அவரு எல்லாம் கூட்டு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்ததெல்லாம் பார்த்தா கியூ தான் நின்னோம். நானும் நம்ம நண்பரும் கியூல தான் நின்னோம். என்னடா கியூல நிக்கிறோமே ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் யாராவது நீ உள்ள பண்ணுவாங்க, சில இடத்துல வெயிட் பண்ண வைப்பாங்க, சில நடக்கும். முருகரை பொறுத்த வரைக்கும் நீங்க வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மனசார வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நடந்த தீரும். நான் நிறைய மேட்சிக் எல்லாம் பார்த்தேன். உண்மையாவே இன்னைக்கு திருவாரூர் கோயில மனசார வேண்டுங்க. என்ன கியூல நிக்கணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களோட பாவத்தையோ சில சில விஷயத்த வந்து அவரு டேலி பண்ணுவாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். வாங்க சிறுவாபுரி வாங்க, பாசிட்டிவ் இருக்கு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வர சொல்லியோ கியூல தான் நின்னு போயிருந்தீங்க 100 ரூபா பாஸ்ல. நான் 50 ரூபா டிக்கெட் நின்னேன், 100 ரூபா டிக்கெட் நின்னேன், அப்புறம் ஃப்ரீ இதுலயும் நின்னோம். அதுக்கப்புறம் என்னடா இப்படியே கடைசியா பார்த்தா சில பேர் வந்து அவங்களே விடுவாங்க, நீங்க போகணுவாங்க. சில இடத்துல அப்படியே ஓப்பனா இருக்கும். அதான் சொல்றேன், சிறுவாபுரி சாமி கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் வச்சு எல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி மாற்றம் பயங்கரமான மாற்றம் எல்லாம் வரும். மாற்றம் வந்து ஒன் திங் வந்து நான் வந்து 6 வாரம் எப்படியா வர போறேன் நினைச்சேன். கிட்டத்தட்ட 15-16 வாரம் வந்தேன். ஆனா தொடர்ந்து 6 வாரம் வந்து இந்த வாரம் வந்து எல்லாமே செம்மையா இருந்தது. உங்களுக்கு நடந்த ஒரு பாசிட்டிவ்னா நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு சில பேருக்கு ஒவ்வொருத்தர் வீடு கட்ட வேண்டியதுன்னு வர்றாங்க, ஒவ்வொரு கல்யாண பிரார்த்தனை வருவாங்க. நான் வந்து சாமிக்கு வந்து நான் அப்படிதான் கோரிக்கை வைக்க மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டும், ஃபேமிலி நல்லா இருக்கணும் வேண்டுவேன். சினிமா லெவல்ல நம்ம இருக்க துறையில அடுத்த லெவல் போன வேண்டும். தவிர ரொம்ப டிமாண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். சாமிகிட்ட வந்து அவர்கிட்ட ரொம்ப டிமாண்ட் எல்லாம் வைக்க முடியாது. மனசார வேண்டியது நடக்கணும். அவரா நடத்துவாரு. அவர் யாரா இருக்கிறான்னு பண்ண அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி யாரும் கிடையாது. எங்களுக்கு கொடுங்க அதான் பண்ணணும் ரூல்ஸ் போட முடியாது அவங்ககிட்ட. அதனால நம்ம நல்லது நினைக்கிறோம் வேணும்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்படி நிறைய நடக்குது. ஆனா இப்ப அவ்வளவுதான் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு எதனா ஒரு உங்க மூலியமா ஒரு கருத்து. சிறுவாபுரி கோயிலுக்கு எல்லாம் வாங்க. கருத்து தாண்டி இங்க வரும்போது இங்க இருக்க காவல்துறையா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், இங்க மாலை கடை வச்சிருக்கோம், எல்லாமே வந்து ஒரு அவ்வளவு அன்பா இருப்பாங்க. நிறைய இடத்துல பார்க்க முடியாது. அப்படிங்கிறது யாரா எது பண்ணாலுமே அவ்வளவு அன்பா எடுத்துப்பாங்க. மாலைக்கு நீங்க காசு கொடுத்தோட வேணா சார் கிரௌடா இருக்கு உள்ள போயிட்டு கொடுங்க. அவ்வளவு நம்பிக்கை. சாப்பிடுற இடத்துல கூட பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம், அத்தனை பேர் சாப்பிடுவோம், யார்ட்டும் காசு கேட்க முடியாது. முடிச்சுட்டு நாங்களே கொடுக்கும்போது வாங்கிப்பாங்க. இதெல்லாம் நம்ம இங்க இருக்க ஒரு பக்கத்து ஊர்லயே நான் பார்க்கும்போது எல்லாமே ஆச்சரியமா இருக்காங்க. அதே மாதிரி யார் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி போங்க. அதிகாரம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு இங்க. அவங்க யாருமே நம்மள வந்து நிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்க ஆசை கிடையாது. அவங்க என்ன ரூல்ஸோ அதான் ஃபாலோ பண்றாங்க. நம்மளும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாரும் நல்லா